மாதிரிதான் உடைஞ்சு போயிட்டோம். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில கசப்பான விஷயங்களை நாம ஏத்துக்கிட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். என்ன பண்றது சொல்லுங்க? மனசை விட்டுறாதீங்க சம்பந்தி. என் பொண்ணு எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாடு நினைச்சேன். இப்படி ஆள் பாய்ஸ்ல எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாலே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்பா, என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? கடவுளே, என் அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவரை காப்பாத்திருங்க. சார், அப்பாக்கு என்னாச்சு சார்? இப்ப எப்படி இருக்காரு? பேனிக் அட்டாக் தான் சுடர். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா ரெக்கவர் ஆயிடுவாரு. சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் சார், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய் சுடர், நான் தரவு செக் பண்ணிட்டேன். பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? என் அக்கா ஏதோ ஒரு மூலையில உயிரோட இருக்கான்னு நேத்து வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப இந்த அக்கா அக்கான்னு தெரிஞ்ச உடனே எப்படி துடிச்சாருன்னு பாத்தீங்கல்ல? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எல்லாத்தையும் கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல? சுடர், நான் இதை மறைக்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அதுக்கு ரீசன் உங்க அப்பா தான். என் மூத்த பொண்ணு எங்கேயாவது சந்தோஷமா இருப்பான்னு அந்த நம்பிக்கையில அவரு இருந்தாரு. ஆனா இந்த உண்மையை சொல்றது அந்த மனுஷனோட நம்பிக்கைய அப்படியே சுக்குநூறு ஆக்குறதுக்கு சமம்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த உண்மைய உங்க எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கில்ட்டோட இருந்தேன்னு தெரியுமா? எல்லாரோட நன்மைக்காக இதுதான் சரின்னு எனக்கு பட்டுச்சு. இங்க பாரு சோபன், அவருக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, சரியா? ப்ளீஸ் வா, அவருக்கு ஒன்னும் ஆகாது. நான் சொல்றத கேளு, சரியா? நான் இன்னும் எதுக்காக உயிரோட இருக்கணும்? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா இல்லைங்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா? என்ன விட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படிப்பா மனசு வருது? அப்படி இல்லம்மா, உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. என்ன நம்பி இந்த பூமிக்கு வந்த முதல் உயிர் இந்து. அவளை குழந்தையா இருக்கும் போதுதான் பார்த்துக்க முடியாத பாவி ஆயிட்டேன். இப்ப வாயார அப்பான்னு கூப்பிட்டு அதை கேட்கறதுக்கு பாக்கியம் இல்லாம துரதிருஷ்டசாலி ஆயிட்டேன். அந்த வேதனை தான்மா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களே துரதிருஷ்டசாலின்னு சொல்றீங்க?
அக்கா இல்லைன்னா என்னப்பா? அக்கா குழந்தைங்க இருக்காங்க. அக்கா ரூபத்துல அவங்க உங்க கூடவே தான்ப்பா இருக்க போறாங்க. நீங்க அக்கா மேல எவ்வளவு பாசமும் அன்பும் காட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்க குழந்தைங்க கிட்ட காட்டுங்கப்பா. நம்ம இந்த நாள் வரைக்கும் வாழாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்ப கிடைச்சிருக்கு. அது அக்கா குடும்பத்தோட சந்தோஷமா வாழலாம்ப்பா. தாத்தா உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அது தாத்தாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். என்ன தாத்தா பண்ணுது? தாத்தா ஒரு தப்பு பண்ணிட்டம்மா. அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா அதான் மயங்கி கீழே விழுந்துட்டு, அவ்வளவுதாம்மா. யாரோ ஒரு பொண்ணை தொலைச்சிட்டீங்கன்னு சொல்றீங்களே, அத பத்தியா சொல்றீங்க? யாரோ இல்லம்மா என் பொண்ணு, உங்க அம்மா இந்துதாம்மா என் பொண்ணு. சுடர் அம்மாவோட அக்கா. இன்னும் எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தீங்க? உங்க அம்மான்னு தெரியாம எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருந்திருக்கேன்.